இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உத்தரப்பிரதேசம் ஜோன்பூரில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அத்தலா மசூதி இருக்கிறது. சன்னி மத்திய வக்ஃபு வாரியத்தின் சொத்தான இந்த மசூதியை பாதுகாக்கப்படும் வரலாற்று சின்னமாக இந்திய தொல்லியல் துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த கோயிலை இடித்துவிட்டுத்தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருப்பதாக வக்கீல் அஜய் பிரதாப் சிங் ஜோன்பூர் கூடுதல் செஷன் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதில் 14ஆம் நூற்றாண்டில் ஜோன்பூரை ஆட்சி செய்த மன்னர் ஜெய்சந்திரா ரத்தோர் அத்தலா மாதா எனும் பெயரில் கோயில் கட்டினார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த ஃபெரோஸ் ஷா 1377 அக்கோயிலை இடித்துவிட்டு ஷாஹி அத்தலா மசூதி கட்ட தொடங்கினார். அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த இப்ராஹிம் ஷா 1408 ஷாஹி அத்தலா மசூதியை கட்டி முடித்தார். அத்தலா மசூதியின் கட்டடங்களில் இப்போதும் செம்பருத்தி, திரிசூலம், மணி உள்ளிட்ட ஓவியங்களும் ஹிந்து கோயில் கட்டடக்கலை வடிவில் தூண்கள் இருப்பதையும் பார்க்கலாம். கொல்கத்தா ஓவிய கலைக்கல்லூரி முதல்வர் ஹவேலி இதை ஆய்வு செய்து தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்கள் இந்திய தொல்லியல் துறை இயக்குநரின் ஆய்வுகளிலும் சில வரலாற்று நூல்களிலும் இருப்பதாக மனுவில் கூறியுள்ளார். இந்த வழக்கை நீதிபதி கிரண் மிஸ்ரா விசாரணைக்கு ஏற்றுள்ளார். இதன் மீதான விசாரணை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அயோத்தி வழக்கில் இந்து கோயில் கட்டிக்கொள்ள 2019 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டியுள்ள கியான்வாபி மசூதி, மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலை ஒட்டியுள்ள ஷாஹி ஈத்கா மசூதி தொடர்பான வழக்குகள் கோர்ட்டில் விசாரணையில் உள்ளன. அந்த வரிசையில் ஜோன்பூர் அத்தலா மசூதியும் இணைந்துள்ளது.